மூட்டு வலி செரிமானத்தை சரி பண்ணுற இந்த பிரண்டை நம்மளுடைய யூட்ரஸுக்கும் ரொம்ப நல்லது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தொக்கு செய்யலாம். பிரண்டையை கொண்டுன்னு போயிட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். கை நமைக்காமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தடவிக்கின்னு ஒவ்வொரு கனவுக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி இந்த நாரை எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டையை வதக்கலாம். 50% வதங்கினதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துன்னு கடுகு பொரியக்கணும். வெங்காயத்தை ஒரு 70% வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிடுது பியூர் சில்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச பிரண்டையை சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். தொக்கு ரெடி. இப்போ செம்பருத்தி பூ தோசை ஊற்றலாம். இதுக்கு செம்பருத்தி இதழ்களை மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியறதில்ல. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவுலேயே இந்த பூவை சேர்த்து இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.